அம்மா எனக்கு ஒரு கிளாஸ் காஃபி பண்ணி தரீங்களா? நான் வேலை முடிச்சிட்டு இப்பதான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ காஃபி கேட்குறியா? போய் வச்சுக்கோமா. அப்படின்னா நீ எனக்கு காஃபி செஞ்சு தர மாட்டியா? சரி சரி அழாத இரு, போயிட்டு பண்ணிட்டு வரேன். ஏய் ஜாலி. இந்தாக்கியா. தேங்க்யூ மம்மி. உங்க பாட்டி எங்க? வெளியில செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அத்தை? நான் வெளியே செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்தேம்மா. சரி போயிட்டு ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டு வா. ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை. சரி சீக்கிரம் போய் காப்பி எடுத்துட்டு வா. இந்த கிழவி சும்மா இருப்பது எதுன்னு ஒரு வேலை சொல்லிட்டே இருக்கேன். ஏன்றி ராணி ஏதாவது கூப்பிட்டியா? நான் ஒன்றும் பேசலையா அத்தை. உன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டேன் எனக்கு டீ எல்லாம் செஞ்சு கொடுக்காது சரியா? நானே போய் செஞ்சுக்கிடுறேன். ஐயா எனக்கு தலை வலிச்சிட்டு இருக்கத்த, அதனால தான் மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்கேன். நீங்க அப்படி பேசுறீங்க. அப்படின்னா நான் டீ கேட்ட உடனே உன் மூஞ்சி அப்படியே மாறி போச்சு. என்ன ஒரு டீக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க? இருங்க நானே கொண்டு வரேன். ஏப்பல நீ எல்லாம் போகக்கூடாது, உங்க அம்மாவே டீ எடுத்துட்டு வரேன் சரியா? நீ உட்கார. கிழவியோட மூஞ்சி முகர கிட்ட பாரு எப்படி பேசுது. ஏய் பிள்ள என்ன நீ அப்படியே உட்காந்துருக்க? உனக்கு எதுவும் படிக்கிற வேலை எதுவுமே இல்லையா? அப்படியே உட்காந்து நாங்கள் என்ன பேசுகிறோம் பாத்துக்கிட்டு இருக்கியா இல்லை கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஐயோ பாச்சி இப்போதான் நான் காஃபி குடிச்சு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி எனக்கு எதுவுமே இல்லை. உங்கள் அக்கா எங்கே போனா? அக்கா வந்து தூங்கிட்டு இருக்கா. அத்தை என்னங்க காஃபி. ஞம் 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 ஞம். சரி இன்னைக்கு சாப்பாடு என்ன பண்ண போற? நீங்களே சொல்லுங்க அத்தை, என்ன பண்ணலானா? அம்மா எனக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடு. நூடுல்ஸ் கீடல்ஸ் எல்லாம் வேணாம். இந்த கிளறி இருக்கே எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன சொன்னாலும் வேணாம் வேணாம்னு சொல்லுது. ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும். ரொம்ப ஈஸியானது சொல்கிறேன். சோறுவி எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குழம்புவி, ரசம் பொரியல் அப்பளம் இதெல்லாம் வச்சிருமே கரெக்டாக இருக்கும். ஐயோ இவ்வளோ சமைக்கணுமா அத்தை? என்னடி ஸ்டவ்ல தானே சமைக்க போற, அடுப்புலையா சமைக்க போற? ஏதோ ஆட்டாங்கல்ல தான் நீ எல்லாமே அரைச்சிட்டு பண்ற மாதிரி. மிக்ஸி இருக்குல்ல, என்ன அதுவும் கஷ்டமா உனக்கு? இதுக்கு என்ன கஷ்டம்? செய்யறது நான் தானே. மூஞ்சி முகர கட்ட பாரு, பம்பர கட்ட மண்டையா. சரி நான் சமைச்சிட்டு வரேன். பாட்டிமா பாட்டிமா. என்ன பிள்ளை கூப்பிட்ட? என்ன பாட்டி நீங்க எங்க அம்மாக்கு இவ்வளோ வெரைட்டி செய்யுன்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்தீங்க இல்லைங்களா? நீங்க ஏதாவது போய் ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே. எங்க அம்மா ஒருத்தவங்களே எவ்வளோ வெரைட்டி செய்ய முடியும்? நீ சும்மா உட்காந்துட்டு தானே இருக்க, போய் ஹெல்ப் பண்ணுப்போ. நீங்களும் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என்ன பெரியவங்களை எதிர்த்து பேசுறியா? ஹாஸ்டல்ல போடணுமா உன்ன? ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு இல்லை, எப்பவுமே ஹாஸ்டல் 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 போடுங்க. நான் போறேன், அங்கேயாவது நிம்மதியா இருக்கேன். நம்ம யாருக்கும் ஒரு வேலையும் சொல்லக்கூடாது. ஏதாவது வேலை சொன்னோம்னா எல்லாருக்கும் கோபம் வந்து எண்ணெயா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பாட்டி என்ன பண்றீங்க? வாமா வா, இப்பதான் எழுந்திரிச்சிட்டு வரியா? டயர்டா இருந்தது பாட்டி, அதனால தூங்கன்னு சொன்னேன். வீடெல்லாம் பாரு எவ்வளவு குப்பையா இருக்கு. சரி வீடு பேருக்கு போ. ஐயே இந்த கிழவியை பார்த்தாலே ஒரு வேலை சொல்லுது, எதுக்காவது பார்த்தேனோ. சரி பாட்டி. அம்மா என்னம்மா சமைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா கண்ணே. அம்மா என்னம்மா இந்த பாட்டி இவ்வளோ வேலை சொல்றாங்க? என்ன வேலை சொன்னாங்க? வீடு கூட சொல்றாங்க. கூட்ட வேண்டியதானே. அம்மா இங்கே பாருமா, போய் வீடு கூட்டிட்டு வா, இல்லாட்டி அவ்வளோதான். சரிம்மா. எப்போ பார்த்தா இந்த கிழவிக்கு எங்களுக்கு வேலை சொல்கிறதே வேலை. ஹலோ சொல்லுங்கம்மா. எனக்கு கேட்குது, உனக்கு கேட்குதாம்மா? நான் சமைச்சிட்ருக்கேம்மா, நீ சாப்பிட்டியா? சரிம்மா. ஐயோ எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எவ்வளோ வேலை சொல்கிறாங்க தெரியுமாம்மா? ஐயோ எனக்கு கை காலெல்லாம் வலிச்சிட்ருக்குமா. என்னம்மா நான் பண்ணுறது, யார்கிட்டம்மா நான் சொல்லிக்கிறது? டெய்லி எவ்வளோ ஐட்டம் சொல்கிறாங்க தெரியுமா சமைக்கிறதுக்கே. எனக்கே கை காலெல்லாம் வலிச்சிட்ருக்குமா, முடியல. ஏமா ராணி, ஃபோன்ல பேசிட்டு இருக்கியா? சரி சரி நான் போறேன். அத்தை அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அத்தை. எது என்ன வேணும் அத்தை? எனக்கு பசிக்குது. சரி நீ சமைச்சிட்டியா இல்லையான்னு பார்க்க வந்தேன். இன்னொரு 10 நிமிஷம் அத்தை, எடுத்து வந்துடுறேன். சரி சரி.
பாத்தியாம்மா கிளவி எப்படி வந்து செக் பண்ணிட்டு இருக்கு நான் ஃபோனில் பேசிட்டு இருந்தா. சரி நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன் இரு. அந்த அம்மாக்கு பசிக்குதா, சீக்கிரம் சமைச்சிடுறேன். சரி போய் சமைச்சிடலாம், இல்லாட்டி அவ்வளோதான் என்ன.